மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் விஷாலுக்கு முதல் படம் செல்லமே. அதற்கு பாட்டெழுதும் வாய்ப்பை பெற்றவன் நான். இமானுக்கு முதல் படம் தமிழன். அதற்கு பாட்டெழுதும் வாய்ப்பையும் பெற்றவன் நான். இந்த இரண்டு கலைஞர்களோடும் இணைகிற போது, மீண்டும் நானும் இணைகிறேன் என்கிற போது மனதுக்கு மகிழ்ச்சி தருகிறது. விஷால் அவர்களே, உங்களுக்கு சில வார்த்தைகள். நல்ல கலைஞன் நீங்கள். இந்த படத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிச்சயம். வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை வரும் என்பது மாதிரி இந்த படத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிச்சயம். இந்த வெற்றிக்கு காரணம் இரண்டு. சுசீந்திரனின் மூளை, உங்களின் வேலை. இந்த இரண்டும் கலந்து இந்த படத்திற்கு வெற்றி தரும் என்று நம்புகிறேன். நல்ல போராளி நீங்கள், உழைப்பாளி நீங்கள். சின்ன சின்ன தோல்விகளால் சறுக்கி விடாதவர். தோல்வி என்பது கற்றுக்கொள்ள, வெற்றி என்பது பெற்றுக்கொள்ள. கற்றுக்கொள்வதற்கு தோல்விகளும் மனிதனுக்கு தேவை. அதிலிருந்து பாடம் பெற்று நல்ல வெற்றியை நோக்கி பாண்டிய நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். இந்த படத்தின் வெற்றிக்கு நல்ல ஒரு அறிகுறியாக தெரிவது இந்த தலைப்பு. பாண்டிய நாடு என்று சொன்னவுடன் ஒரு மிடுக்கு, ஒரு கம்பீரம், நம்பிக்கை, வரலாறு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்துவதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளராக நீங்கள் பொருள் பெற வேண்டும். நடிகனாக நீங்கள் புகழ் பெற வேண்டும். புகழ், பொருள் இரண்டையும் ஈட்டித் தரும் படைப்பாக பாண்டிய நாடு திகழும் என்று நம்புகிறேன். நண்பர் சுசீந்திரன், இவர்கள் படங்களை எல்லாம் பார்த்து வியந்திருக்கிறேன். நான் பகான் அல்ல, பார்த்து ஆஹா என்று ரசித்திருக்கிறேன். நான் மிகவும் வியந்த படம் அழகர்சாமியின் குதிரை. திரையரங்குகளுக்கு சென்று படம் பார்ப்பது மிக குறைந்துவிட்ட காலகட்டத்தில் கோயம்புத்தூர் சென்றிருந்த போது ஒரு விமானத்தை தவறவிட்ட இடைவேளையில் நான் அழகர்சாமியின் குதிரை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது நண்பர்கள் அழைத்து சென்றார்கள். எவ்வளவு தைரியம் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுக்கு! அதை கொண்டு வந்த நேர்த்தி. ஒரு வணிக ரீதியான ஒரு இயக்குனர் ஒரு கலாபூர்வமான படத்தை தயாரித்து கொடுக்கிறார் என்றால், சுசீந்திரனுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான இயக்குனர் இனிமேல் தான் வெளிவரப் போகிறான் என்பது என்னுடைய எண்ணம். அவர் வெற்றி பெற வேண்டும். இந்த பாடல்கள் நன்றாக வந்திருக்கிறது என்றால் அவருடைய தெளிவு ஒரு காரணம். இயக்குனர்கள் வருகிறார்கள். வருகிற போது அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்குள் எனக்கு 1 மணி நேரம் ஆகிவிடுகிறது. என்னுடைய பொறுமை எல்லாம் அதுதான். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், நீ என்ன வேணும் உங்களுக்கு, இதை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகும். சீனிராம் சாமின்னா உடனே தெரிஞ்சு சொல்லிடுவாரு, அவர் எழுதி வச்சிருவாரு சில பேர், அதை கண்டுபிடிப்பதற்கு. ஆனால் சுசீந்திரன் வந்தவுடன், சார் எனக்கு இந்த பாட்டு இது வேண்டும் என்று சொல்லி கேட்டு வாங்கக்கூடிய அந்த ஆற்றல், கிளாரிட்டி ஆஃப் தாட், சிந்தனை தெளிவு அவரிடம் இருக்கிறது. அதனால் இந்த பாட்டு சரியாக வந்திருக்கிறது கருதுகிறேன். தம்பி இமானை பற்றி இந்த மேடையில் அத்தனை பேரும் போல்ந்து சொன்னார்கள். நானும் அதை வழிமொழிகிறேன். இமானின் வெற்றிக்கு காரணம் 2. எளிமை. அவருடைய குணாதிசயத்தில் எளிமை, அவரது மெட்டுக்களில் எளிமை. 3வது மிக முக்கியமான ஒரு காரணம், நீண்ட நாட்களுக்கு பிறகு இமான் இசையில் தான் தமிழ் கேட்கிறது, மொழி கேட்கிறது. மொழி கேட்டால் அந்த பாட்டு வெற்றி பெறும். மொழி வேறு இசை வேறு என்றல்ல. மொழிக்குள்ளும் இசையமைப்பாளன் இருக்கிறான், இசைக்குள்ளும் மொழி இருக்கிறது, தனித்தனி அல்ல. இசையமைப்பாளன் வெற்றி பெற்றால் பாடகன் வெற்றி பெறுகிறான், பாடகன் வெற்றி பெற்றால் பாடலாசிரியர் வெற்றி பெறுகிறான், இந்த மூவரும் வெற்றி பெற்றால் இயக்குனர் வெற்றி பெறுகிறார், இயக்குனர் வெற்றி பெற்றால் மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். இவ்வளவுதான். எனவே ஒரு வெற்றி தனித்தனி வெற்றி அல்ல, இது கூட்டு வெற்றி. இமான், உங்கள் பணி தொடரட்டும். புகழ் இன்னும் கொஞ்சம் கூடும். கூடுகிற போதும் தமிழ் கேட்கிற துணியிலேயே இருக்கட்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மெட்டு கொடுத்தார் அந்த பாட்டு. சார், ஒரு அழகான பொண்ணு
யார் மேலேயுமே காதலித்தில் ஈடுபடாத ஒரு இளையன் இவளை பார்த்து பயங்குகிறான். அவ கோயிலிருந்து வெளியே போறா குழந்தைகளோட. அவளை பார்த்து ஆச்சரியம் வந்துருச்சு. நான் தேடாத ஒரு அழகு, நான் தேடிக்கொண்டிருந்த ஒரு அழகு இவள்தானா? இவளை பார்க்கிற போது எனக்கு ஆசை வரவில்லை, அன்பு வருகிறது. இதான் விஷயமே. இவளை பார்க்கும் போது ஆசை வரல, எனக்கு அன்பு வருது. அதான் எழுதியிருந்த தர்ம தேவதை கருணை பார்க்கையில் சபலம் பறக்குது, சரீரம் மறக்குது. ஆண்டு 18 அனைவருக்கும் தாயடி, அன்னை தெரசாவின் பேத்தியும் நீயடி. உன்னை பார்க்கும்போது ஆசையே வரல எனக்கு. எந்த பெண்ணோடும் இழுவது காமமே, அது உன்னோடு தோணலையே. சிறு முந்தானை மூடிய தெய்வமே, உன்னை முத்தாட தோணலையே. நீ வணங்கத்தக்க அழகு. இதுதான் விஷயம். வணங்கத்தக்க அழகுங்கிற விஷயத்தை இன்னைக்கு பாட்டில் வைக்கிறதுக்கு தைரியம் வேணும். எல்லாம் காதல் என்பது பிசிக்கல் ஆனது என்கிற போது, காதல் என்பது மனவியல் ரீதியானதுன்னு சுசிதர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் துணை போய் இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் இந்த இயக்குனருடைய பணியாற்றுகிற போது மகிழ்ச்சி இருக்கிறது எனக்கு. ஸ்ரீதரோடு பணியாற்றி இருக்கிறோம், பாலச்சந்தரோடு, பாரதி ராஜாவோடு, மணிரத்னத்தோடு, சங்கரோடு. இதெல்லாம் எனக்கு பெருமை. உங்களோடு பணியாற்றுகிற போது அது மகிழ்ச்சி, மனசு இளமையாகிறது. எழில் சொல்லிவிட்டு போறாரே, வைரமுத்து எப்போதும் 18 வயசுக்காரராக இருக்கிறார் என்று. அதற்கு காரணம் உங்களோடெல்லாம் பழகுவதுதான். மனசு என்பது எப்போதும் இளமையாக இருப்பதற்கு 2 காரணம். வாழ்க்கை ரசிக்கத்தக்கது. ஒரு வானவில், ஒரு மழைத்துளி, ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு புல்வெளி, ஒரு சூரியோதயம், அல்லியின் மலர்ச்சி, தாமரையின் கிளர்ச்சி, ஒரு புல்லின் புளகம், ஒரு அழகான பெண், ஒரு அழகான ஆண், ஒரு நல்ல தமிழ், நல்ல சங்கீதம், நல்ல சாப்பாடு. இதெல்லாம் இளமைக்குரிய காரணங்கள். விசிறித்தவருக்கு வேறு காரணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அந்த காலத்தை சேர்த்துக் கொள்கிறோம். சீனு ராமசாமி இங்கே ரொம்ப சார், எனக்கு தெரிஞ்ச சீனு ராமசாமி ஒரு டெக்னிக்கல் மேன். எனக்கு தெரிந்து அன்னத்தை தூதுவிட்டு பார்த்திருக்கிறோம், மேகத்தை தூதுவிட்டு பார்த்திருக்கிறோம், கிளியை தூதுவிட்டு பார்த்திருக்கிறோம். லட்சுமி மேனனுக்கு ஒரு இயக்குனரையே தூதுவிட்டு பார்த்த ஒரே ஆள் பாண்டிராஜை இன்றைக்கு ரசித்திருக்க மாட்டார் சீனு ராமசாமி. என்ன என்ன பாண்டி, நான் அந்த அம்மா காதுக்குள்ள போய் சொல்ல நினைச்சா நீ மைக்ல சொல்லிட்டு போயிட்டே. சீனு ராமசாமி உங்களுக்கு ஒரு வார்த்தை. நேற்று எனக்கு தொலைபேசியில் பேசினார் சீனு ராமசாமி. இளைய இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். இதை வச்சு சீனு ராமசாமி நேற்றோட பேசி, சார் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், சொல்லுங்க. என்னுடைய பழக்கங்களை எல்லாம் நான் கைவிட்டு விட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்னேன், தம்பி நீ மதுரைக்காரரு, மதுரையில் மட்டும் மது இருக்கட்டும், நமக்கு வேண்டாம். இயக்குனர் சீனு ராமசாமி போன்ற இளைஞர்கள், புதிதாக வந்திருக்கிற புதிய சக்திகள் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டால் உங்களை வெல்ல ஆள் கிடையாது. உங்க திறமை எல்லாம் விரயமாயிடக்கூடாது. அந்த ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டால் ஆள் கிடையாது. இந்த உறுதிமொழியில் அவர் உறுதியாக இருப்பார் என்று நம்புகிறேன், உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நேற்று சபதங்களின் காரணமாக மதுக்கோப்பைகளை உடைத்து விட்டேன். இன்று மதுக்கோப்பைகளின் காரணமாக சபதங்களை உடைத்து விட்டேன். ஒரு கவிதை உண்டு. அப்படி ஆகிவிடக் கூடாது. இளைஞர்கள் திறமையாளர்கள், ரொம்ப புதிய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். எனக்கு படங்கள்லாம் எல்லா படங்களையும் பார்க்கிறேன், ஆச்சரியமாக இருக்கிறது. இவருக்கு அடுத்த வாய்ப்புக்கு பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி மட்டும் குறைந்தால் 6 மாதத்துக்கு ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் என்று எங்கள் இளைஞர்கள் துணிந்து விட்டால் விழுந்து கிடக்கிற தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாண்டிய நாடு வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும். இந்த மாதிரி படங்களின் வெற்றி தான் ஒரு உற்சாகம். எனக்கு நான் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கிறது. பாண்டிய நாடு விஷாலின் சொந்த படமாயிற்றே, தயாரிப்பாளராகவும் வெற்றி பெற வேண்டுமே என்ற சின்ன தவிப்பு அவருடைய நலம் விரும்பி என்கிற முறையில் இருக்கிறது. ஆனால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இந்த படம் விஷாலின் படங்களிலேயே உச்சமான படம் என்ற பெருமையை பெறும். அதற்கு சுசீந்திரன் உழைப்பு பயன்படும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சுனில் ஜெயின் பிரகாஷ் அவர்களையும் ஆர்ட் டைரக்டர் ராஜீவன் அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். அடுத்து பேச வேந்தர் மூவிஸ் எஸ் மதன் அவர்களை அழைக்கிறோம். பாண்டிய நாடு ட்ரெய்லர்
பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு விஷால் சார் போட்டு காமிச்சார். இந்த படம் வேந்தர் மூவிஸ் பண்ணதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று வந்து இமாம் சார், ஏன்னா தலைவா படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி நெட்டில் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் உள்ள அந்த பாட்டு, ஒத்தக்கடை பாட்டு தான் என்னை திரும்பி பார்க்க வச்சுச்சு. அதுக்கு முன்னாலே அன்பு சார் அந்த படத்தை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு, இல்லை இந்த படம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவுட்ரைட் பண்ணி இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அன்பன் சாருக்கு கொடுத்துருக்கேன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துக்கு அப்புறம் சுசீந்திரன் சார் ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர் கண்டிப்பாக ஆயிடுவாங்க. விஷால் சாருக்கு இந்த படம் ஒரு 2வது சண்டைக்கோழி. இந்த படத்தில் தீபாவளி ரேஸில் உங்களுக்கு தெரியும் எத்தனை படங்கள் வருதுன்னு. கண்டிப்பாக முதல் நம்பரை பிடிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுசீந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்னாப்புல. உடனே நான் கேட்டேன், எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கேட்டேன். இல்லை நம்ம படம் தான் பாண்டியன். ஏப்பா இப்போ தானேப்பா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, அதுக்குள்ளே என்னப்பா அடுத்த படம்னு கேட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இயக்குனர் சுசீந்திரனை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு பெரிய கதாநாயகனை வச்சு, அதாவது நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களை வச்சு படமும் பண்ணுறாப்புல, அதே சமயத்தில் வந்து புதுமுக நடிகர்களையும் வச்சு படம் பண்ணுறாப்புல. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா தன்னை நம்பி வர்றவங்களை வச்சும் படம் பண்ணுறாப்புல, தன்னை நம்புறவங்களோடையும் அவர் படம் பண்ணுறாப்புல. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படி 2 ட்ராக்ல அது வேகமாக வேலை செய்யறதுன்றது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. உண்மையிலே சொல்ல போகும்போது நான் அந்த பாடல்களை பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நான் மதுரைக்காரன், அவ்வளவு அழகா அற்புதமா அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அழகா எடுத்திருக்காரு மதுரையை. சமீபத்தில் மதுரை படங்கள்ல வந்து, ஏன்னா அந்த தெருக்கள்லாம் ரொம்ப உள்ளீடா போய் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாம். இமான் சாருக்கு எனக்கு என்னமோ இந்த படம் வந்து அடுத்த கும்கியா இருக்கும்னு எனக்கு தோணுது. கும்கி மாதிரி இந்த பாடல்கள்லாம் வெற்றி அடையணும்னு எனக்கு தோணுது. கவி பேரரசை பற்றி நான் சொல்லி என்ன இருக்கு, கவி பேரரசை பற்றி சொன்னோம்னா, ஏலே மருது, நான் இப்போ கீழே உட்காந்து கேட்டது, ஏலே மருது நீ இது எந்த ஊரு கருதுன்னு எழுதியிருக்காப்புல. கும்கி மேனனை பார்க்கும்போது எனக்கு ஒரு சோளக்கருது மாதிரி தான் தெரியுது. ஆமா, சோளக்கருது பல்லு போனால் சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏலே மருது இது எந்த ஊரு கருதுன்னு எழுதியிருக்காப்புல. அப்புறம் அடுத்த வருது இது மேலமாசி வீதின்னு எழுதியிருக்காப்புல. மேலமாசி வீதியே வந்துச்சுன்ற மாதிரி எழுதியிருக்காப்புல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேலமாசி வீதி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு தமிழ் சினிமாவில் அவர் எழுதியிருந்தார். ஏன்னா மேலமாசி வீதி நான் பிறந்த தெரு, அதனால நான் சொல்றேன். ஏன்னா அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாரு. மேலமாசி வீதியில மாடி வீட்டு மச்சியில ஓரக்கண்ணால் பார்த்தவளே ஒய்யாரி சிங்காரி நீயான்னு எழுதியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் இயக்குனர் சுசீந்திரன் படத்துல அந்த வரி அவர் எழுதியிருக்காப்புல. ஸோ மதுரை அப்படின்னாலே மேலமாசி வீதி அப்படின்னு ஒன்னை எழுதணும்ன்றது தான், அதான் கவி பேரரசு வைரமுத்து. ஏன்னா மதுரையோட ஆன்மா அந்த மேலமாசி வீதி, அதை கொண்டு வந்து எழுதுறாரு. மதுரையோட நகரத்தில் நடக்கிற ஒரு கதைக்கு. ஸோ இதை பார்க்கும்போது விஷால் ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா இருக்கார் அந்த படத்துல. இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப இயல்பா எங்க ஊர் பையன் மாதிரி அவ்வளோ அழகா இருக்காப்புல. ஸோ ஒரு நிறைவான ஒரு படமா இருக்கு. நான் மகான் அல்ல, அது மாதிரி இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இதை இப்போ டெய்லர் சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அண்ணன் கவி பேரரசு அவர்கள் சொன்னாங்க இந்த படம் ஷியர் ஹிட் அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் சாங்கை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, ட்ரெய்லர் தெரிஞ்சிச்சு. ஏன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே விஷால் சார் வந்து எங்கள் ஆஃபீஸில் அதை போட்டு காமிச்சாரு, சாங்ஸு ட்ரெய்லர் எல்லாமே. அப்போவுமே அது வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. ஏன்னா அது கலரே டிஃப்ரெண்ட் ஆச்சு. பார்த்த உடனே இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்க எடுத்த உடனே ஸ்டில்ஸ்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே. அப்புறம் வந்து இமான் சாரோட மியூசிக் இதில் வந்து அண்ணன் கைபேரசோட வரியோட மிகப்பெரிய ஹிட் ஆகி போச்சு.
ஏன்னா இப்போ வந்து மறுபடியும் கும்கி இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்துக்கு அடுத்து இந்த சாங் வந்து அவர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து கேமரா இதில் சொல்ல வேணாம், மதி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது ஹிட்டு படத்தை பார்க்கும் போதே ஹிட்டுன்னு எல்லாரும் ஒரே அதுக்குள்ளாவே ஒரு பேச்சாக இருக்குது. அப்புறம் வந்து சென்டிமெண்ட்டாக வந்து இந்த படத்தில் நடித்த ஹீரோயின்லேருந்து இவங்க நடித்த அத்தனை படமும் பெரிய ஹிட்டு. விஷாலுக்கு இது வந்து பெரிய உச்சத்தை கொண்டு போகும், இதில் மாற்றமே இல்லை. இந்த படம் வந்து நான் அவர் அந்த தூரத்துக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இதே படத்தை வந்து நாங்கள் வந்து விஷாலோடையும் சேர்ந்து வேந்தர் பிலிம்ஸோட சேர்ந்து எங்கள் கம்பெனி தமிழகமெங்கும் ரிலீஸ் செய்யுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதிக அளவு தேட்டர்களை நாங்கள் இப்போ புக் பண்ணிட்டோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் தீபாவளிக்கு எல்லா தேட்டர்களையும் போட்டுட்டோம், மிக அருமையான தேட்டர்கள் போட்டிருக்கோம். இந்த படம் வெற்றியடையும், வாழ்த்துக்கள். நன்றி. இயக்குனர் திரு மற்றும் நடிகர் ஜெயபிரகாஷ் ஆகியோரை மேடைக்கு வரவேற்கிறோம். ஸ்டுடியோ கிரீன் திரு ஞானவேல் அவர்களை அடுத்ததாக பேச அழைக்கிறோம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு, மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு காலை வணக்கம். படம் ட்ரெயிலர் பார்த்தோம். ஃபுல் டீம், என்னோட டைரக்டர் சுசீந்திரன், நான் மகான் அல்ல, ஒரு நல்ல படம் எங்கள் கம்பெனிக்கு பண்ணார். ப்ளஸ் சேம் டீம், இமான் சார் மட்டும் கூடுதல், இமான் சாரும் வைரமுத்து சாரும் கூடுதல் பலம். மற்றதெல்லாம் நான் மகான்ல டீம் அப்படியே எங்கள் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்த மாதிரியே இருக்குது. ப்ளஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் டோட்டலாக ஒரு எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் ஹீரோயின்ஸ் வர்றதில்லை. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்த ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் காமெடியனை வந்து ரொம்ப கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, உங்கள் படம் தான் நீங்கள் வரணும்னு சொல்லி. டோட்டல் டீம் காமெடியன் வந்திருக்காரு, ப்ளஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க, ப்ளஸ் டான்ஸ் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர் இருந்தார். ஸோ இது பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நேற்று தான் கேஆர் சார் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு, இப்படி முழு சம்பளமும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாதான் நடிகர்களுக்கு தரப்படும் சொல்லி. ஸோ இந்த ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா அதுக்கான அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி, இதில் ரூல்ஸ் கொண்டு வந்து இது பண்ணி தான் ஒரு இதை வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் கலந்துக்கிட்டது பார்த்தா ஏதோ கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னஸ், இந்த படம் ஓடும், மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸாக இருக்குது. தீபாவளிக்கு அதான் 3 படங்கள் வருது. அஜித் சார் ஆரம்பம், பாண்டிய நாடு, ஆலிநாள் அழகராஜா, 3 படமுமே மிகப்பெரிய ஹிட் ஆகணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், ப்ளஸ் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபம் வரணும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம் சார். இது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான முதல் படமாக அமையும்னு நம்புகிறேன். ப்ளஸ் வெளியிடுற வேந்தன் மூவிஸ் மதன் சாருக்கும், தமிழகமெங்கும் வெளியிடுற கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு சாருக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் விஷாலுக்கு. ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு தான் பார்க்குறேன், ஆனால் பல வருடங்களாக ஒரு குடும்ப நண்பர். அதை இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஒரு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு சுந்தர் சருக்கு நெருங்கிய நண்பராக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப நண்பராக இருக்காரு. அவர் வந்து தயாரிப்பாளராக முதலாக ஒரு படம் எடுக்கிறாரு. அதுவும் படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு தெரியும் எந்த வகையில் ஒரு படம் ஆரம்பிச்சாரு அண்ட் இங்கே ஷூட் பண்ணார், என்ன வேணா தொடர்ந்து டெலிஃபோனில் பேசிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது முதல் படம் பண்ணுறோம், எங்கேயாவது வந்து கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணும், எங்கேயாவது வந்து கொஞ்சம் அவர் சொன்னார் கட்டிங், அந்த கட்டிங் இருக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லாமல், இன்ஃபேக்ட் ஹி இஸ் கான் ஓவர் போர்ட். ஒரு படம் நல்லா வரணும், முதல் படம் வரும்போது இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும். விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேனர் உருவாகணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஹி இஸ் கான் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த வே. அண்ட் டைரக்டர் சுசீந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நமக்கு படம் எப்படி இருக்குன்னா. உண்மையில் ட்ரெய்லர் பார்க்கும்போது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், டிஃப்ரெண்ட் இருக்கும், வெரி கமர்ஷியல், வெரி மாசி, அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ சுசீந்திரன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் கேட்கவே வேண்டாம். அகேன் இட்ஸ் அ வெரி லாங் அசோசியேஷன் வித் இமான். ஃபென்டாஸ்டிக் டு சி இமானுடைய க்ரோத் இந்த அளவுக்கு இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. அண்ட் லக்ஷ்மி மேனன் கும்கியில் பார்த்தேன், for a newcomer to perform with such an ease. I think தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டிலேருந்து ஹீரோயின்ஸ் வர மாட்டேங்கிறாங்க ஏங்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனன் மாதிரி ஒரு பொண்ணு வந்து மெயின் வந்து இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு பிரச்சனைனா
பொண்ணுங்க வந்து சரளா தமிழ் பேசுறது இல்லை. லொக்கேஷன் அது மிக பெரிய பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். பட் ஐ திங்க் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அவங்களே வந்து தமிழ் பேசுகிற அளவுக்கு வந்து அவங்களே டப் பண்ணுற அளவுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி உங்களுக்கு வாழ்த்துக்கள் and welcome. It's a huge welcome for you. மற்ற all the team again ஷோபி இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் மதி இருக்கட்டும், எல்லாரும் பார்க்கும்போது வைரமுத்து சார் அவர்களுக்கு என்ன வாழ்த்து வந்து வயது இல்லை எனக்கு. ஸோ வணக்கம் மட்டும்தான் சொல்வேன். But I think wishing the entire team of Pandyanar a fantastic innings and Vishy, welcome as a producer, Rockman. Thank you. நன்றி. இயக்குனர் கண்ணன் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வருகை தந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்விடேஷன் பார்த்தா 8:13 போட்டிருந்தது. சன்ரைஸ் கால் ஷீட் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். சன்ரைஸ் கால் ஷீட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம். காலையில் 5 மணிக்கு மாங்காடு கோயில் போகிற மாதிரி எழுந்து உட்காந்து குளிச்சு ரெடியாகி வந்தோம். ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்குது. காலையில் ஆரம்பிக்கிற எல்லா வேலையிலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு சண்டைக்கோழியில் இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த படத்தில் கண்டிப்பாக தெரியுது. ஞானவேல் சார் சொன்ன மாதிரி 3 படங்களும் இந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகணுன்ற ஒரு எனர்ஜி தெரியுது. ஆலின் அழகராஜா கூட ரொம்ப நல்லா இருக்குது சார் ட்ரெய்லர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷால் சார் வந்து உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஒரு சீனு ராம்சன் சொன்ன மாதிரி ஒரு மதுரை பையன் மாதிரியே இருக்காரு. ஒரு அந்நியமாக தெரியல. குறிப்பாக லக்ஷ்மி மேனன் அவன் கரெக்டாக அந்த ஊருக்கே ஏற்ற பொண்ணு மாதிரி இருக்காங்க. அப்புறம் வைரமுத்து சார் கேட்கவே வேணாம். அவருடைய வரிகள் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருமே ஒரு ஃபேன்ஸாக இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் இமான் சார், சூரி, விக்ராந்த் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இதில் இருக்குது. வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. டிஸ்னி யூடிவி சீஃப் ஸ்டார் திரு தனஞ்சயன் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஹாப்பி தசரா, விஜயதசமி, ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய சாங் வந்து விஷால் சார் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எனக்கு காமிச்சாரு. நான் அப்பயே வந்து என்னுடைய சோஷியல் மீடியாலேருந்து ப்ளஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு இருந்தேன். இமான் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சூப்பர் சாங்ஸ், இவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுவும் கவி பேரரசருடைய வரிகளில் ஒத்த கடை மச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அந்த டான்ஸ், அதுலேயே ஒரு கதை, ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப அற்புதமாக பாடல்கள் இமான் சாரும் கவி பேரரசும் பண்ணியிருந்தாங்க. நான் அப்பயே எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். விஷால் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி ஒன்று சொன்னேன், சூப்பர் ஹிட் உங்கள் கையில் இருக்குது, அவங்க ஃபர்ஸ்ட் படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நான் சொல்லியிருந்தேன். அதை விட சிறப்பாக பார்க்கணுன்னா விஷால் சாருக்கு ஏற்ற ஒரு உயரமான ஜோடியாக லக்ஷ்மி மேனன் இருக்காங்க. நல்ல உயரமான ஜோடி அவருக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு உயரமான ஜோடி லக்ஷ்மி மேனனில் கிடைச்சிருக்காங்க. அதுவும் இந்த சின்ன வயசுல அந்த ஒரு நல்ல லுக் 2 பேருக்கும் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பெயர் அமைஞ்சிருக்கு. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சுசீந்திரன் சார். இந்த வருஷம் வந்த ஒரு மிகச்சிறந்த படமா ஆதலால் காதல் செய்வீர் எல்லாரும் பார்த்துருப்போம். நிறைய அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட படம் ஒரு படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் மட்டும் இல்லை, அவருடைய வரிசையா நிறைய படங்கள் ஹிட் படம் கொடுத்திருக்காரு. பட் இந்த வருஷத்துல 2வது மிகப்பெரிய ஹிட் படமா சுசீந்திரன் சார் கொடுக்க போறாரு. அது எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இந்த மேக்கிங், இந்த ட்ரெய்லர், இந்த சாங்ஸ் எல்லாமே அதனுடைய இண்டிகேஷன். சுசீந்திரன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை விட அவருடைய டீம் பாருங்க, விக்ராந்த் அண்ட் சூரி சார் எல்லாருமே கூட நிக்கிறாங்க. சூரி சார்லாம் இங்க உட்காரணும் சார். நீங்கெல்லாம் மிகப்பெரிய காமெடினா இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கிற ஒரு சூரி சாரும் எல்லாரும் இந்த டீம் மிகப்பெரிய டீமா இருக்கு. ஒரு மல்டிபிள் ஸ்டார் மாதிரி தான் விக்ராந்தும் கூட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மிகச்சிறந்த படமா தீபாவளிக்கு வரப்போகுது. தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுவோம். பாண்டிய நாடை வெற்றி அடைய செய்வோம். நன்றி, வணக்கம். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இமான் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸு சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் ரொம்ப அருமை. ஏற்கனவே பார்த்தேன், இங்கே பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு விஷால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. விஷால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டைரக்டர் சார் சொன்னார், ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லி. விஷாலில் ரொம்ப முரட்டுத்தனமாக பார்த்ததுக்கு இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் காட்டியிருக்கிறீங்க மதி. அண்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அப்புறம் இந்த பாவாடை தாவணி போட்ட ஹீரோயினை நான் தான் நிறைய காட்டிகிட்ருப்பேன். நீங்களும் காட்டியிருக்கீங்க. அந்த அவங்க பூஜைக்கும் பாவாடை தாவணிலே வந்திருக்கு. ரொம்ப அம்சமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படம் அதாவது பெரிய ஹீரோஸ் படம் எல்லாருமே ஹீரோஸ் தான். பெரிய ஹீரோஸ்ன்னு சொல்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டிங் லெவலில் பெருசாக இருக்கிறவங்க படங்கள் ஓடும்போது அது இண்டஸ்ட்ரிக்கே நிறையா நாளைக்கு மைலேஜ் கொடுக்கும். அந்த வகையில் இந்த தடவை 3 பெரிய ஹீரோஸ் படம் ரிலீஸ் ஆகுது. இது
நமக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 படமும் ஹிட் ஆச்சுன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து எல்லாருக்கும் வந்து மைலேஜ் கிடைக்கும். சின்ன படங்கள்லாம் ஈஸியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லார் கையிலையும் ஃபண்டு நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இந்த 3 படமும் ஹிட் ஆகணும். இந்த படம் ஹிட் ஆகிறதுக்குரிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. மற்ற படங்களோட ட்ரைலர்ஸும் பார்த்துட்ருக்கோம், எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த இது வந்து பெரிய ஹிட் ஆகும். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசருக்கு நிறைய பணம் வரணும், தியேட்டரில் நிறைய கலெக்ஷன் வரணும்னு வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி. இயக்குனர் எழில் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம்.